ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த ஆடி மாதத்தில் நம்ம வழிபாடு பண்ணுறது மகாலட்சுமி அம்மன், நம்ம குலதெய்வங்க. நம்ம எல்லா காவல் தெய்வங்களான அம்மன்களை நம்ம வழிபாடு பண்ணுறதுனாங்க. ஒவ்வொரு இல்லத்துலேயும் ஒவ்வொரு வழிபாடு இருக்கும். ஒவ்வொருத்தரும் சக்கரை பொங்க வச்சு வழிபாடு பண்ணுவாங்க, மாவிளக்கு போடுவாங்க. எது எப்படி இருந்தாலுங்க நம்ம வெள்ளிக்கிழமைனாக்கா இல்லங்களில் பார்த்திங்கனாக்கா நெல்லிக்கனி வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பானதுங்க. ஒவ்வொரு வாரமும் நமக்கு ஒரு நெல்லிக்காய் கிடைச்சா கூட போதுங்க. அப்படி வச்சு நம்ம வழிபாடு பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பணத்தட்டுப்பாடு வராது. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா சக்கரை பொங்க வச்சு வழிபாடு பண்ணோம்னாலே இனிப்பு வச்சு மகாலட்சுமிக்கு நம்ம அன்னைக்கு இங்கே வச்சு வழிபாடு பண்ணுறதுனாலும் நல்ல பண வரவு அதிகரிக்கும். பணம் தங்குங்க. ஒருத்தருக்கு செலவு வேஸ்ட்டு செலவு வந்துக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் சக்கரை பொங்க தொடர்ந்து நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணி, இது ஒரு குழந்தைங்களுக்கா இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கு வேணுமா நீங்கள் இனிப்பு எந்த அளவுக்கு நம்ம வெள்ளிக்கிழமைகளில் வழங்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் பண வரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க. நமக்கு இது கண் கூட நம்ம பார்க்கலாம். இதை செஞ்சு நீங்கள் பார்த்து இருக்கிறப்ப ஏதோ ஒரு இனிப்பு முடிஞ்சளவு சக்கரை பொங்கல் செய்யுங்க. முடியலைன்னா கூட ஒரு பாயசமோ ஒரு கேசரியோ ஏதோ ஒரு நெய்வேத்தியம், ஆனால் இனிப்பாக இருக்கணும். அப்படி செஞ்சு வழிபாடு பண்ணுறது நல்ல பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு நெய் தீபம் முக்கியங்க. சாமிக்கு ஒரு சொட்டு நெய்யாவது விட்டு நம்ம இந்த வெள்ளிக்கிழமைகளில் நம்ம விளக்கேற்றிக்கணுங்க. காலையில் 6 to 7 சுக்கர ஓரம் இருக்குது, மதியம் இருக்குது 1 to 2, இரவு 8 மணிக்கு இருக்குதுங்க. இதை நம்ம எதை வேணுமா பயன்படுத்திக்கிட்டு நம்ம மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறதுனால நல்ல சிறப்பான பலன்களை நம்ம அதை பலன் அடைய முடியுங்க. இதை நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமியோட அஷ்டோத்திரம், அதோட 108 போற்றி, இது மாதிரியும் செஞ்சு நம்ம பண்ணலாம். பால் சம்மந்தமான பொருட்களை வச்சு நம்ம அம்பாளுக்கு வழிபாடு பண்ணுறப்ப பார்த்திங்கனாக்கா நம்ம கேட்குற வரம் உடனே கிடைக்குங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பால் எல்லாம் அந்த பசுவோட உடம்புல இருந்து வர்றது இல்லைங்களா, எல்லாமே அதில் நமக்கு கிடைக்குங்களா, எல்லா தேவதைகளும் கிடைக்கும் இல்லைங்களா. அதனால தான் பசும்பாலை நம்ம முதலாக சொல்லி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதில் நம்ம செய்கிறப்ப நமக்கு கேட்குற வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வெள்ளிக்கிழமைகளில் நம்ம என்ன பாடல் பாடிக்கணும் அப்படின்னா கனகதாரா சோஸ்திரங்க. இதை தமிழ்லேயும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதோட வரலாறு பார்த்திங்கனாக்கா இளம் வயதில் துறவு கொண்ட ஆதிசங்கரர் நமக்கு இந்த பாடலை தமிழில் நமக்கு தொகுத்து வழங்கியிருக்கிறாங்கங்க. எல்லாரும் இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் இதை நமக்காகவே சொல்லியிருக்கிறாங்கங்க. இது எப்படி என்ன நம்ம பாடணும் அப்படின்னா 21 காசு வச்சு நெல்லிக்காயை வச்சு நம்ம வழிபாடு பண்ணுங்க நாள்தோறும். ஆதிசங்கரர் பார்த்திங்கன்னா இளம் வயதில் துறவு கொண்டு ஆதிசங்கரர் தமது துறவு நெறிக்கேற்ப நாள்தோறும் இறை வழிபாடு முடித்து பிச்சை ஏற்க புறப்படுவார். மற்றவர் இட்டதை உண்டு தம் இறைப்பணியை தொடருவார். அம்முறைப்படி ஒரு நாள் சங்கரர் சோமதேவர் என்பவருடைய இல்லத்திற்கு சென்று பவதி பிக்ஷாந்திகே என 3 முறை உச்சரித்தார். சோமதேவர் அவ்வப்போது இல்லத்தில் இல்லை. அவருடைய துணைவியார் தர்மசீலை அங்கிருந்தார். பிச்சைக்கு வந்திருப்பவரை எட்டி பார்த்து அம்மையாருக்கு எல்லையில்லா வியப்படைந்து பாலசங்கரரை பார்த்த உடனே பரமேஸ்வரனை பிச்சை கேட்க வந்து விட்டாரோ என அதிசயித்தார். ஆனால் அவரிடம் பிச்சை இடுவதற்கு ஒரு பொருளும் இல்லை என கல்வியில் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் சோமதேவர் வறுமையிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார். அவரும் சங்கரனைப் போல பிச்சை கேட்க சென்றிருந்தார். வீட்டில் ஒன்றும் இல்லை. எனவே மிகுந்த வருத்தத்துடன் அம்மையார் சங்கரரை பார்த்து, நான் பாவியிலும் படுபாவி பகவானே, பிச்சைக்கு வந்திருக்கும்போது ஈவதற்கு ஒன்றுமே இல்லை என ஏங்குகிறேன் என மன்னிப்பு கேட்கிறார். ரொம்ப இறைஞ்சினார். சங்கரன் அதுக்கு, அம்மையார், அடியேனுக்கு அளிப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்று கலங்க வேண்டாம். அன்னமிடம் மார்க்கம் இல்லை என்றாலும் பரவாயில்லை. அன்னத்திற்கு துணையாக இருக்கும் உண்ணத்தகும் பொருள் எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் அன்போடு கொடுங்கள் என வேண்டினார். வீட்டிற்கு சென்று பார்த்த அம்மையாருக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. ஒரு பழைய பாத்திரத்தில் நெடுநாட்களுக்கு முன் செய்த நெல்லிக்காய் ஊறுகாய் ஒன்று மீதமாக இருந்தது. முன்பு செய்த நெல்லிக்காய் ஊறுகாய் ஒன்று மீதமாக இருந்தது. மனத்தயக்கத்துடன் அந்த மகராசி அந்த நெல்லிக்காயை மகான் சங்கரன்
பிச்சை பாத்திரத்தில் இட்டார். அகமழிந்த ஆதிசங்கரர், அம்மையே, அன்புடன் தாங்கள் எனக்கு அளித்த இந்த நெல்லிக்காயை விட சிறந்த பொருள் இவ்வுலகில் கிடையாது அப்படின்னு, உங்களை பிடித்திருந்த வறுமை இன்றோடு அழிந்து விட்டது. இனிமேல் உங்கள் கணவர் பிச்சைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை என வைத்து செல்வத்துக்கு ஆதி தேவதையான மகாலட்சுமி தேவியை மனதால நினைத்து தியானம் செய்து கனகதாரா சோஸ்திரத்தை பாடி திருமாலுக்கு வழிபாடு செய்தார். அந்த ஏழை குடும்பத்துக்காக அவர் பார்த்திங்கனாக்க, நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு வறுமையில் வாடினாலும் மற்றவர்களுக்கு இல்லை என்று சொல்ல மாட்டார்கள் என்றபடி இருந்த நெல்லிக்காயை எடுத்து கொடுத்த அந்த குடும்பத்துக்காக திருமகளை நோக்கி பாடினார் ஆதிசங்கரர். வானத்திலிருந்து உடனே தங்க நெல்லிக்கனியை அந்த வீட்டில் உதிர்ந்தன என்பது வரலாறு. இன்றும் காலடியில் அந்த பிராமண குடும்பத்தின் வாரிசுகளும் அதே வீடும் இருக்கின்றன. அந்த இல்லத்தின் வீட்டின் பெயர் பார்த்திங்கன்னா சொர்ண இல்லம் அப்படின்னு இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வரலாறு. அது மாதிரி இந்த கனகதாரா சோஸ்திரத்தை நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தினந்தோறும் பாடினாலும் நமக்கு நல்ல பணவரவு வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க. அப்படி இல்லைன்னா கூட நம்ம வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் 1 ரூபி காயின்ஸ் ஒரு 21 எடுத்து ஒவ்வொரு பாடலாக பாடி பாடி நம்ம சாமிக்கிட்ட மகாலட்சுமி கிட்ட வச்சு நம்ம பாட பாட நம்மளோட வறுமைகள் நீங்குங்க, நல்ல பண வரவு வீட்டில் அதிகரிக்குங்க. இது நம்ம முன்னோர்கள் நமக்கு வழி வழியாக சொல்லி வச்சிட்ருக்காங்க. இந்த பாடல் நமக்கு பார்த்திங்கன்னா கடைகளில் நமக்கு கிடைக்கும். நீங்கள் வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சிங்கனாவே வீடு லட்சுமி கடாச்சோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நெல்லிக்காய் இருந்தாவே போதும். வெள்ளிக்கிழமைகளில் சாமிக்கு நெய்வேதனமாக நீங்கள் வச்சு வேறு எதுவுமே நீங்கள் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நெல்லிக்காயை நீங்கள் வச்சு சாமிக்கு மகாலட்சுமிக்கு நீங்கள் பூஜை பண்ண நல்ல இல்லங்கள் செல்வ செழிப்பாக இருக்குங்க. இதை தொடர்ந்து நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியோட அஷ்டோத்திரத்தை சொல்லியும் நாமங்களை சொல்லியும் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். காலையில் உங்களால் செய்ய முடியல, குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகுது அப்படின்னாலும் நீங்கள் மதியான டயத்துலையும் பண்ணலாம். முடிஞ்ச அளவு மாலை வேலையில் இல்லைன்னா நைட்டு 8 to 9க்குள்ளார நீங்கள் செய்கிறத பார்த்திங்கனாக்கா நற்பலன்களே நமக்கு கிடைக்குங்க. அதனால் நீங்கள் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் இந்த கனகதாரா சோஸ்திரத்தையும் மகாலட்சுமியோட அஷ்டோத்திரத்தையும் நீங்கள் சொல்லுங்கள். காசை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். 108 காயின்ஸ் வச்சும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு வழி கிடைக்குங்க. குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எது பண்ணாலும் நம்பிக்கையோடு நம்ம பார்த்திங்கன்னா தொடர்ந்து பண்ணணும். நம்ம பூஜை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கனாக்க நம்ம பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டு பண்ணக்கூடாது. நம்ம தொடர் வழிபாடு மாதிரி மகாலட்சுமிக்கு நம்ம பண்ணுறப்ப கண்டிப்பாக நமக்கு நல்ல வீட்டில் நல்ல பணவரவு இருக்குங்க. இது இந்த ஆடி மாதத்தில் பண்ணுறப்ப ரொம்ப விசேஷ பலன் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அம்பாளுக்கு செந்தாமரை பூ வச்சு நீங்கள் கலசம் வச்சு வழிபாடு பண்ணாலும் சரி, நீங்கள் குங்கும அர்ச்சனையும் பண்ணிக்கணும். வெள்ளிக்கிழமைகளில் பூஜை முடிச்சுட்டு நம்ம கணவர் கையால் குங்குமம் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அதனால் நீங்கள் வெள்ளிக்கிழமையும் நீங்கள் இதே மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. மகாலட்சுமி அஷ்டோத்திரத்தையும் சொல்லிக்கலாம். இதெல்லாம் எதுவுமே தெரியல அப்படின்னாக்கா ஓம் மகாலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லி கூட நம்மக்கிட்ட இருக்கிற பூவும் அச்சதை பச்சரிசி அச்சதை இருக்கும் இல்லைங்களா, அதை கூட போட்டு கூட சாமிக்கு நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாங்க. அப்படியும் பண்ணிக்கலாம். ரொம்ப எளிய முறையிலையும் நீங்கள் பண்ணிக்கலாம். சக்கரை பொங்க வைக்க எனக்கு முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட ஒரே ஒரு நெல்லிக்காயை வாங்கி நீங்கள் மகாலட்சுமி கிட்ட வெள்ளிக்கிழமையில் வச்சு பூஜை பண்ணுங்கள். நமக்கு அந்த கனகதாரா சோஸ்திரம் சமஸ்கிருதத்தில் இருக்குது. அது படிக்க தெரிஞ்சாலும் படிங்க. இல்லைன்னா கண்ணதாசன் அருளிய கனகதாரா சோஸ்திரம்னு சொல்லி நீங்கள் கடைகளில் கேட்டிங்கனாலும் தருவாங்க. அந்த புக்கு தருவாங்க. கேட்டிங்கனாக்கா கனகதாரா சோஸ்திரம் தமிழில் இருக்குதுங்கன்னு நீங்கள் சொல்லி கண்ணதாசன் அருளியதுன்னு நீங்கள் சொல்லி கேட்டிங்கனாலும் தருவாங்க. இது பண்ணுறப்ப நல்ல விசேஷமாக இருக்குங்க. இந்த ஆடி மாதத்தில் குங்கும அர்ச்சனை வீட்டில் பண்ணிக்கிங்க, ரொம்ப விசேஷங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா காசு அர்ச்சனை 108 காசு அர்ச்சனை நான் போன பதிவுலேயும் கொடுத்துருப்பேன். காசையும் நீங்கள் மாதம் ஒரு டைம் அபிஷேகம் பண்ணி பண்ணுறப்ப நல்லா விசேஷ பலன் கிடைக்குங்க. நீங்கள் அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் மெயினாக வெள்ளிக்கிழமையில் நம்ம
மாலை வேளையில் நமக்கு வந்து காலையில் பண்ணட்டுறதுக்கு சில பேருக்கு பண்ணுவாங்க, சில பேருக்கு பண்ண டைம் இல்லைன்னா மாலை வேளையில் பண்ணிக்கலாங்க. பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நம்ம நல்ல குடும்பம் நல்லா சுபிட்சமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எந்த அளவுக்கு நம்ம வந்து லக்ஷ்மியை வழிபாடு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து நம்ம குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல செல்வ செழிப்போடு இருக்கும். நம்ம முடிஞ்சளவு வீடை வந்து நல்ல பூக்களால் சாமியை வந்து அலங்கரிச்சுக்கிறதுனால நல்ல வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல வீட்டில் வறுமையெல்லாம் இருக்கக்கூடாது, எங்கள் வீடு குடும்பம் சுபிட்சமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பூஜை அறையை நல்லா நறுமணமாக நீங்கள் வச்சுக்கோங்க. நல்லா பச்சை கற்பூரம் அந்த இதில் எல்லாம் பார்த்திங்கனாக்கா பச்சை கற்பூரம்லாம் போட்டு நல்ல வாசனை திரவியத்தை போட்டு வச்சு நீங்கள் நல்லா விளக்கெல்லாம் ஏற்றுனீங்க, ஜவ்வாதெல்லாம் போட்டு நீங்கள் வச்சு நீங்கள் விளக்கெல்லாம் ஏற்றுனீங்க அப்படின்னாக்கா இந்த நீரில் வந்து பஞ்ச பாத்திரத்தில் பச்சை கற்பூரம் ஜவ்வாது எல்லாம் போட்டு நீங்கள் வச்சு வீடு ஃபுல்லாக நீங்கள் லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தெல்லாம் சொல்லி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டீங்க அப்படின்னாலும் நல்ல பண வரவு இருக்குங்க. அதே மாதிரி 108 ஏலக்காயும் வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்குங்க. கைமேல பலன் இதில் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வெள்ளிக்கிழமை இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விடாமல் பயன்படுத்திக்கிங்க. அதே மாதிரி வரலட்சுமி நோன்பு வருது, அதுலேயும் நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்கள். நல்ல சிறப்பான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். இந்த வருஷம் நம்ம வந்து வாடகை வீட்டில் இருந்தாலும் அடுத்த வருஷம் நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா சொந்த வீட்டுக்கு சீக்கிரமாக போயிடுவோம். இது கொஞ்சம் நீண்ட பதிவு தான். இதை நம்ம பொறுமையாக கேட்டாக்க தெரியாத நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை நல்லா சிறப்பாக இருக்குங்க. இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.